ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹெச்எஸ் அக்வேரியம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு வந்து பார்த்திங்கன்னா, உங்கள் மெரைன் ஃபிஷ்ஷஸ்க்கு மெரைன் வாட்டரில் வந்து எவ்வளோ ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு ஃபுல்லாக புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு டேங்க் ஃபிஷ்ஷஸ்க்குலாம் வந்து பார்த்திங்கன்னா காமனாக வந்து எவ்வளோ ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா 1.020 to 1.025 இந்த லெவல் இருந்துச்சுனாலே உங்கள் டேங்க் ஃபிஷ்ஷை வந்து ஈஸியாக உங்கள் வாட்டரில் வந்து கீப் பண்ணி வளர்க்க முடியும். செகண்ட், ஏஞ்சல் ஃபிஷ்ஷுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 1.023 to 26 இதுக்குள்ளே இருந்தாலே கரெக்டாக உங்கள் ஏஞ்சல் ஃபிஷ்ஷை வந்து உங்கள் டேங்கில் வந்து கீப் அப் பண்ணி வளர்க்க முடியும். இதுக்குள்ளே இல்லாமல் ரொம்ப குறைவாக இருந்துச்சுன்னா ஏஞ்சல் ஃபிஷ் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி ஈஸியாக வந்து டிசீஸ் வந்து அட்டாக் ஆகிரும். தேர்ட் ஃபிஷ், க்ளவுன் ஃபிஷ்ஷஸ்க்கு வந்து காமனாக வந்து பார்த்தீங்கன்னா 1.20 இதுவே போதும் க்ளவுன் ஃபிஷ்ஷஸ் பொறுத்த வரைக்கும். ஃபோர்த்து ஃபிஷ், பட்டர்ஃப்ளை ஃபிஷ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 1.023 to 226 இதுக்குள்ளே இருந்தாலே உங்கள் பட்டர்ஃப்ளை ஃபிஷ்க்கு வந்து போதும். ஆனால் பட்டர்ஃப்ளை ஃபிஷ் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து வளர்க்க முடியாது. ஃபிஃப்த்து ஃபிஷ், ப்ராசஸ் வெரைட்டிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 1.02 to 25 இந்த 20 இருக்குது பார்த்தீங்களா, இதுக்குள்ளே ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி இருந்தாலே உங்கள் ப்ராசஸ் வந்து ஈஸியாக கீப் பண்ணி உங்கள் டேங்க் வந்து வளர்க்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.